ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஏப்ரல் 20 ஆதிசங்கரோட ஜெயந்தி, அதாவது அவதார தினம். இந்த பாரத தேசத்தில் எண்ணற்ற மகான்கள் பல்வேறு காலகட்டத்தில் அவதரிச்சிருக்கா. ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்னால் இதே பாரத தேசத்தில் அதர்மமானது மேலோங்கி நாத்திகவாத எண்ணங்கள் அதிகம் பேசப்பட்ட காலத்தில் பக்தி மார்க்கத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக சாட்சாத் கையிலை வாசனே ஆதிசங்கராக அவதாரம் பண்ணினார். ஆதிசங்கரோட அவதார பூமி அப்படிங்கிறது காலடி, கேரள மாநிலத்தில் இருக்குது. ஆதிசங்கரருடைய பெற்றோர் யார் அப்படின்னா சிவகுருநாதர், ஆரியாம்பாள். இந்த தம்பதிக்கு ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது. ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்பாவுக்கும் வரும், அம்மாவுக்கும் வரும். இந்த 2 பேருக்கும் அந்த ஏக்கம் வந்தது. இவா 2 பேரும் என்ன பண்ணுறா, இவாளுக்கு காலடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்சூர் வடக்குநாதன் சுவாமி கோவிலுக்கு போயிட்டு அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அந்த ஈஸ்வரனோட அருளோட இவாளுக்கு பிறந்த குழந்தை தான் ஆதிசங்கரர். ஆதிசங்கரருக்கு முதல்ல 16 வருடங்கள் மட்டுமே வாழ்க்கையானது அருளப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் என்ன காரணத்திற்காக இந்த அவதாரத்தை இந்த பூலோகத்தில் எடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள்லாம் பூர்த்தி ஆகலை. அதாவது பக்தி மார்க்கத்தை இன்னும் முறையாக பரப்பி முடியலை. அதனால் கைலை வாசனே மேலும் ஒரு 16 வருடங்கள் அவருக்கு ஒரு நீட்டிப்பு கொடுத்து 32 வருடங்கள் வரை இந்த பூலோகத்தில் ஆதிசங்கரர் வாழ்ந்தார். ஆதிசங்கரோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் இந்த மகான் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு தாய் பாசத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு முதியோர்கள், அதாவது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் ஹோமில் இருக்கிறத பார்க்குறோம், கைவிடப்பட்டோரை பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் ஆதிசங்கரோட சின்ன வயசில் சிவகுருநாதர் தந்தையார் இறந்து விட்டார். தாயோட அரவணைப்பில் தான் இவரோட வாழ்க்கையே போச்சு. அதனால் அந்த அம்மாவுக்கு இந்த பையனுக்கு அம்மா அப்படிங்கிற உறவு ரொம்ப ஸ்திரமாக இருந்தது. அந்த ஆதிசங்கரருடைய அம்மா ஆரியாம்பாளுக்கு எதா இருந்தாலும் சங்கரா சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். சங்கரன் மேலே அத்தனை பாசம். பெரியவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா, நமக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் அவர்களுக்கு முதிய காலத்தில் காணப்படும். இந்த முதிய காலத்தில் இந்த தாயாரிடமிருந்து ஆதிசங்கரர் பிரிய வேண்டிய ஒரு வேலை வந்தது. அதுதான் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, சந்நியாச தர்மம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா. அந்த சந்நியாச தர்மத்தை ஏற்கணுங்கிறதுக்காக தனது அவதார நோக்கத்தை உணர்ந்து கொண்ட ஆதிசங்கரர் அம்மா கிட்டேருந்து பெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவனே நடத்திய நாடகம்தான் அந்த பூர்ணா நதியில் நீராடும்போது ஒரு முதலையானது ஆதிசங்கருடைய காலை பற்றுகிறது. அப்போ சொல்கிறார் அம்மா கிட்ட, கரையில் அம்மா உட்காந்துருக்கா. அம்மா கிட்ட ஆதிசங்கர் சொல்கிறார், அம்மா, இந்த முதலை எனது காலை பற்றி கொண்டு விட்டது. இதன் பிடியிலிருந்து நாம் மீள வேண்டுமானால் நான் சந்நியாசம் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறார். சந்நியாசமானு அம்மா அலறி போகிற. ஏன்னா இந்த சங்கரன் தன் கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு அம்மா நினச்சிட்டு இருக்க. அம்மா, இந்த சந்நியாசம் எடுக்கலைன்னா முதல்ல என்னை விட்டுடாது. சந்நியாசம் என்பது அடுத்த பிறவிக்கு நாம் செல்வது போல் ஆகிவிடும். அதனால் நான் ஆபத் சந்நியாசம், நானாகவே சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சந்நியாச மந்திரத்தை சொல்லி நான் சந்நியாசம் எடுத்துட்டேன் அப்படின்னா முதல்ல என் காலை விட்டுடுமா, நான் கரைக்கு வருவேன் அப்படிங்கிறார். சங்கரனுடைய உயிர் தான் அப்போ ஆரியாம்பாளுக்கு முக்கியமாகப்பட்டது. சரிடா சங்கரா, பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படிங்கிற சந்நியாசம் எடுத்துட்டு கரைக்கு வரார். ஒரு சந்நியாசி கோலத்தில் தண்டம் தரித்து காவி உடை தரித்து ஆதிசங்கரரை காணும்போது தாயாருக்கு சொல்ல முடியாத ஒரு ஏக்கம், ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது, சொல்ல முடியல அந்த சமயத்தில் இருக்கிற கவலைகளை. அதன் பிறகு இங்கிருந்து புறப்பட்டு போயிடுறார். எங்கே? யாத்திரை கிளம்புறார்.
ஒரு சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் யாத்திரை செல்ல வேண்டும். யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி தன் கூட இருக்கிற உறவினர்கள்ட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டு போற, அம்மா கவலைப்படாத, உன்னோட கடைசி காலத்துல நான் தான் உனக்கு நான் ஈம காரியங்கள் என்னென்ன கடன்களை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் தாமா செய்வேன், தகன காரியங்கள் செய்வேன், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போறார். அம்மா கடைசி காலத்தில் இருக்கும்போது ஆதிசங்கரர் இமயமலையில் இருக்கார். அந்த மகானுக்கு தெரிந்து ஒரு புஷ்பக விமானத்தை வரவழைத்து அதில் ஏறி காலடிக்கு அடுத்த செகண்ட் வரார். அம்மாவை பார்க்குறார். அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறார். அந்த உயிரானது இன்னும் ஒரு சில வினாடிகளில் பிரிய போகிறது. அந்த சமயத்தில் அம்மாவுக்கு ஜலம் கொடுக்குறார். துளசி தீர்த்தத்தை கொடுத்துட்டு அம்மாவோட முகத்தை பார்க்குறார். அம்மா சொல்கிறா, அப்பா நம்மளோட குலதெய்வமான கிருஷ்ணனை பாராட்டுற அந்த கிருஷ்ணாஷ்டகத்தை ஒரு முறை நீ பாட, நான் கேட்குறேன் அப்படிங்கிறா. கடைசி நேரத்தில் ஆதிசங்கரர் அந்த கிருஷ்ணாஷ்டகத்தை பாட அம்மா கண்கள் தானாக மூடுகின்றன. அதன் பிறகு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய தகன காரியங்கள் அத்தனையும் செய்து முடித்து மீண்டும் யாத்திரை செல்கிறார். இன்றைக்கு 6 மதங்கள் சொல்கிறோம். சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌரம், சௌமாரம்னு சொல்கிறோம். சிவனை கும்பிடணுமா, சைவம் நமக்கு ஏற்ற வழி. பெருமாளை கும்பிடணுமா, வைணவம் நமக்கு ஏற்ற வழி. நமக்கு அம்பாள் பிடிச்சிருக்கா, அம்பாளை கும்பிடலாம், சாக்த உபாசகர்கள். இப்படி 6 விதமான வழிபாட்டு முறைகளை நமக்கு கொடுத்து பக்தி முறையை தன் 32 வருட காலத்துக்குள்ள நெறிமுறைப்படுத்தி நம்மையெல்லாம் இன்றைக்கு இறைவன் சிந்தனையில் இருக்கோம் அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணம் ஆதிசங்கரன். இந்த மகானை எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நாளிலும் நாம் வழிபடாமல் இருக்கக்கூடாது. காஞ்சி மகாபெரியவர் சொல்லுவர், எத்தனையோ விசேஷங்கள் எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை அப்படின்னா ஆதிசங்கரர் ஜெயந்தி அப்படின்னு மகாபெரியவர் சொல்லுவர். என்ன காரணம் பெரியவா? ஏன் உங்களுக்கு தீபாவளி அவ்வளவா பிடிக்கல, ஏன் ஸ்ரீராமநவமி அவ்வளவா பிடிக்கல, ஏன் ஆதிசங்கரர் ஜெயந்தி தான் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆதிசங்கரர் இல்லை அப்படின்னா இத்தனை பண்டிகைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. அவர் தான் இந்த வழிபாட்டு முறைகளை நெறிமுறைப்படுத்தி பண்டிகைகள்லாம் நமக்கு கொடுத்துருக்கார். அவர் இல்லைன்னா இது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மகாபெரியவர் சொல்லுவர். அப்பேற்பட்ட உயரிய மகானை இந்த நாளில் நம்ம வணங்கணும், எல்லா நாட்களிலும் வணங்கணும். மகாபெரியவளுக்கு எந்த ஒரு ஆராதனை எந்த ஒரு வழிபாடு செய்தாலுமே அதில் உடன் இருக்க வேண்டிய விக்கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கணும், ஒரு ஆதிசங்கரர் இருக்கணும். ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஆதிசங்கரரை நம்ம போற்றினாலே மகாபெரியவாளும் சந்தோஷப்படுவார். மகாபெரியவாச்சரணம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நன்றி, நமஸ்காரம்.